நல்ல கார சாரமான ஆந்திரா ஸ்டைல குண்டூர் கார இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடியை இட்லி, தோசை, ஊத்தம் அதுக்கு மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கெல்லாம் பொரியல் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக நம்ம குட்டி குட்டியாக க்யூப்ஸை கட் பண்ணி பொரியல் பண்ணுவோம். ஸோ அதை பொரியல் பண்ணி இறக்கும் போது இந்த பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த பொரியல் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த இட்லி பொடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதாவது 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இந்த மூணுமே 50 கிராம் 25 கிராம் இந்த மூணுத்தையும் எடுத்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துருங்க. தீயை விட்டுறாதீங்க, அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் அதே கடாயில் நல்ல காரமான இருக்கிற வரமிளகா ஒரு 25லேருந்து 30 வரமிளகா அதையும் எடுத்துகிட்டு கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நல்ல ஒரு பெரிய ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கண்டிப்பாக இந்த ஒரு காரம் அது ஃப்ளேவர் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு புளி தேவை. அது கூட 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுலேயே தேவைன்னா நீங்கள் உப்பையும் இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மீடியமான சிம்மில் வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வறுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தனியாவும் சீரகம், பூண்டு இது 3 மிக்ஸ் ஆகி வறுக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இட்லி பொடி நீங்கள் ஊத்தப்பத்துக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி